இந்த வசனத்தை நாம் தியானித்து நாம் ஜெபிக்கலாம். எரேமியா 42வது அதிகாரம் 10வது வசனத்தை ஆண்டவர் இந்த ஜூன் மாதத்துக்கென்று நமக்கு தருகிறார். இந்த ஜூன் மாதத்திலே 42ஆம் அதிகாரம் 10வது வசனம், நீங்கள் இந்த தேசத்திலே தரித்திருந்தால் நான் உங்களை கட்டுவேன், உங்களை இடிக்க மாட்டேன், உங்களை நாட்டுவேன், உங்களை பிடுங்க மாட்டேன், நான் உங்களுக்கு செய்திருக்கிற தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டேன். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு இந்த வாக்குத்தத்தத்துக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. இந்த மாதம் கர்த்தர் நம்மை கட்டி எழுப்ப போகிறார். நீங்கள் இந்த தேசத்திலே தரித்திருந்தால் நான் உங்களை கட்டுவேன், உங்களை இடிக்க மாட்டேன். எத்தனை பேர் இந்த காலை வேளையிலே ஆமென் ஆண்டவர் நம்மை கட்ட வேண்டும் என்று விரும்புகிறோம், தேவன் நம்மை கட்ட வேண்டும் என்று விரும்புகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை கட்டுகிறவர். நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு விருப்பம் இருக்கு. ஆண்டவரே, என் வாழ்க்கையை நீர் என்ன செய்ய வேண்டும்? கட்ட வேண்டும். ஆண்டவர் இங்கே கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை நாம் பார்க்கிறோம். நம்மை கட்டுகிற தேவன் என்பதை நாம் முதலாவது அறியணும். தேவன் தான் நம்மை கட்டுகிறவர். நம்முடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புகிற சர்வ வல்லமையுள்ள தேவனை நாம் அறிந்திருக்க வேண்டும். நம்முடைய தேவன் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். எரேமியா 42:10 நான் உங்களை கட்டுவேன். இது யாருடைய வாக்குத்தத்தம்? ஆண்டவருடைய வாக்குத்தத்தம். இங்க இருக்கிற ஒவ்வொருவரை குறித்த தேவனுடைய திட்டம். நாம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் கட்டி எழுப்ப போகிறார். நம்மை அவர் இடிக்க மாட்டேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஜூன் மாதத்திலே கர்த்தர் உங்கள் குடும்பங்களை, உங்கள் பிள்ளைகளை, உங்கள் ஊழியத்தை, உங்கள் எதிர்காலத்தை கட்டி அழகாக எழுப்ப போகிறார். ஆமென். நம்முடைய குடும்பத்தை ஆண்டவர் கட்ட போகிறார். நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் கட்ட போகிறார். நம்முடைய ஊழியத்தை அவர் கட்ட போகிறார். ஒருவேளை இதுவரைக்கும் நம்ம கட்டியிருக்கலாம், முயற்சித்திருக்கலாம். ஆனால் இந்த மாதத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் இந்த தேசத்திலே தரித்திருந்தால் நான் உங்களை கட்டுவேன். நீங்கள் தேசத்தில் நிலைத்திருங்கள், நான் உங்களை வைத்திருக்கிற இடத்துல நிலைத்திருங்கள். இதே தேசத்திலே தேவனாய கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் கட்டி மகிமையான ஒரு மாளிகையாக, அழகான ஒரு கூடாரமாக, அழகான ஒரு ஆலயமாக நம்மை தேவன் எழுப்ப போகிறார். கரங்களை தட்டிய ராஜாவை மகிமைப்படுத்துவோமா? சொல்லுகிறது, என்னை பிரிந்து உங்களால் ஒன்றும் செய்யும். யோவான் 15 நாம் பார்க்கிறோம், அவர் மெய்யான திராட்சை செடி, நாம கொடிகளா இருக்கோம். ஒரு அலையிலே சொல்லுங்களேன். அப்ப ரூட் யாரு? ஆண்டவர். இன்ஜினியர் யாரு? ஆண்டவர். கற்றவர் யாரு? ஆண்டவர். அப்ப அந்த ஆண்டவரோட நான் என்ன பண்ணிருக்கணும்? இணைஞ்சிக்கணும், இணைஞ்சு நிக்கணும். அவ்வளவுதான். அவரோட சேர்ந்து வாழ என்னை ஒப்பு கொடுத்துட்டேன்னா, ஒருவேளை இன்னைக்கு நீங்க இதை புதுசா பார்த்துட்டு இருக்கலாம், இன்னைக்கு புதுசா நீங்க இருக்கலாம். நீங்க ஆண்டவர் இயேசு நல்லவர், அவரோட இணைஞ்சிட்டீங்க, அவரை தேடிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையை அவர் கட்டி எழுப்புவார். உங்க குடும்பத்தை அவர் கட்டி எழுப்புவார். யாராவது எவ்வளவு பேரும் சேர்ந்து உங்களை இடிச்சிருக்கலாம். உங்க வாழ்க்கை பாலான நிலைமையில இருக்கலாம், நாசமான நிலைமையில இருக்கலாம். ஆனா உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி, இயேசுவிடத்தில் நீங்கள் வரும் பொழுது அவர் உங்களை கட்டுவார், அவர் உங்களை எழுப்புவார். அல்லேலூயா. அப்போ நம்பர் 1 என்னன்னு? அவரோட இணையணும், அவரோட சேரணும். அல்லேலூயா. இப்போ அவரோட இணைஞ்சிருக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்? நம்ம நேரத்தை அவருக்கு கொடுக்கணும். நேரத்தை என்ன செய்யணும்? நம்மளோட லைஃப்பில் ஆண்டவரோட இருக்கிறதுக்கு நேரத்தை என்ன செய்யணும்? கொடுக்கணும், செலவழிக்கணும். ஆண்டவரோட இருக்கிறதுக்கு நேரம் செலவு பண்ணாமல் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்மளை என்ன பண்ண முடியாது? கட்ட முடியாது, கட்ட மாட்டார். அப்போ ஆண்டவரோட நான் கட்டாயமா, ஆண்டவர் தான் சொன்னார் பாருங்க, என்னோடு 1 மணி நேரமாவது விழித்திருங்கள். அல்லேலூயா. நீங்க சோதனைக்கு உட்படாதபடி நீங்க ஏன் கூட என்ன பண்ணுங்க? 1 hour, 1 மணி நேரமாவது. அப்போ ஆண்டவரோட எந்த ஜனம், எந்த தேவப்புல யாரு ஆண்டவரோட நேர செலவு பண்றாங்களோ அவர்களை தேவன் கட்டுவார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா?